அப்படி சொல்லு. சாய்ராம். சொல்லு. இஞ்சியை வந்து நல்லா மண்ணை போக தோலியை சீவி பொடி பொடியாக நறுக்கி அலம்பி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு தெளிவாக விட்டுடணும். தெளிவாக விட்டுட்டா அடியில் வந்து கால்சியம் அப்படியே இதுவாகிடும், அதை வந்து டெபாசிட் ஆகிடும். அது வேண்டாம் நம்மளுக்கு. இதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ அணைச்சிடும். இதால் 2.25 இருந்தது 1/2 கிலோ. 2.25 லேகிய அளவு. 2.25 ஆமாம். 2.25 வெல்லம். வெல்லம் அதுலேயே போட்டுருவியா? அதில் போகணும். இதுவும் எதுவும் சம அளவா? இது இவ்வளவோ அது எவ்வளோ? ஆமாம். நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். நிம்மதி இந்த வேலையெல்லாம். ஆமாம். எங்கள் மாமியார் என்ன பண்ணியிருக்காப்பா? கரெக்டாக அளவாக இருக்குடி. இன்னும் கொஞ்சம் வேணுமாத்தாக்கா? இன்னும் கொஞ்சம் என்கிட்ட இருக்க கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓ 2.25 தானே? ஓகே. அணைச்சிடும். இவ்வளோதான் இருக்குமா? இவ்வளோதான் இருந்தது. 2.25. ஓகே. இதை அணைச்சிடும். தண்ணி வச்சுக்கோங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் கடவுளை விக்னேஸ்வரா நல்லபடியாக வளரணும் குழந்தைகளுக்கு. நீ வச்சுடு. என்ன பண்ணுங்கிறத சொல்லி நான் பண்ணுறேன். இந்த வெள்ளத்தை இதில் போடணும். சரி. இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளம் கரைஞ்சா விட்டு அதை திருப்பி வடிகட்டணும். வடிகட்டணும்னா மேலாக அடியில் மண்ணு கிண்ணு வெள்ளத்தில் இருக்கும் இல்லையா, அதனால மேலாக எடுத்து விட்டுட்டு அது இதுவாகிடும். அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதை கலரி ஒன்றுமா? வேண்டாம். கரண்டி எடுத்து நிறுத்திடுறேன். அப்புறமா அப்பப்போ போட்டுக்கலாம் இல்லையா? இப்போ அளத்து அதை வந்து வடிகட்டி இஞ்சி சாரும் வெள்ளை சாரும் சேர்த்து கொதிச்சுடுத்தோம். இனிமே வந்து பாகு வைக்கிற இதுக்கு பதத்துக்கு வர வேண்டாம். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணியோட இந்த மருந்து பொடியை போட்டு நல்லா அதை நல்லா கிளறிக்கணும். போராட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா மருந்து வேகணும்ல. பார்க்கறதுக்கு இவ்வளோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கலரினோட கொஞ்சமாக போயிடும். புரியுறதா? இதை நல்லா கலரணும். கட்டி முட்டி இல்லாமல் நல்லா இப்படி கலரணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். எடுத்துனட்டான். தண்ணி எடுத்துடலாம். இஞ்சி சொரசம் அளவு சொல்லு. எவ்வளோ இஞ்சி எசன்ஸ் எடுத்தியே? இஞ்சி நறுக்கினதை நல்ல பெரிய டம்ளராக 2 டம்ளர் வச்சுக்கலாம். இந்த டம்ளரோட பெருசு அங்கே இருக்கு பாரு. அந்த டம்ளரால 2 டம்ளர் நறுக்கின துண்டம் 2.25 தோல் சீவி நறுக்கி மிக்சியில் அரைச்சு கொதிக்க விட்டியே? கொதிக்கவே விடலை. அப்படியே செடிமெண்ட் படியிட்டான்னு விட்டுட்டேன். அப்படியே எடுத்து தான் இப்போ. ஓகே. நூறு கிராம் தேன் பாதி கலரின் இருக்கிறச்ச இல்லையா? 50% ஆயிருக்குமா அப்போது? ஆமாம். எலுமிச்சம்பழம் சாரையும் விட்டுடலாம். ஒரு எலுமிச்சம்பழமா? ஆமாம். இது சின்னதாக இருந்தது. ஓஹோ. பெரிய மூடியாக இருந்தால் ஒன்று போடும். சரி, அவ்வளோதானே. மூடி திருப்பி இப்போ கலரணும். ஆமாம். நெய் இப்போ வந்து ஒரு 200 கிராம் விட்டுருக்கேன். வச்சுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஒரே அடியாக விடக்கூடாது. சரி. நல்லெண்ணெய் இடுப்புக்காக ஒரு 3 ஸ்பூன் விடலாம். ஓகே. எல்லாம் நம்ம கணக்கிறோம். 50% ஓவர் இன்னும் இருக்கணும். அவ்வளோதானே லலிதாக்கா? இறுகிட்டுனாக்கா ஆற வச்சுட்டு பேக் பண்ணணும். அவ்வளோதானே? ஓகே. தேங்க்யூ. லேகிய பக்கம் வந்திருக்கா? நைவேத்தியம் பண்ணிட்டா லலிதாக்கா? பர்ஃபெக்டா? பரபரன்னு ஆகிடும். அதுக்கு தான் எலுமிச்சம்பழம் பொழியுறது.
வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணியாச்சு. அந்த தேங்க்யூ. குழந்தைகளோட ஒரு இது அன்பு, எங்களோட பிளெஸ்ஸிங்ஸு, அவ்வளோதான். வேறு என்ன, பெரியவா கிட்ட பண்ணிக்கிறதுக்கு அதுகளுக்கும் கொடுப்பின இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். சமயத்திட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் பண்ணித்தரேன், என் கையால் உனக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான்.